டொரண்டோலேருந்து 200 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிற ஹன்ஸ்வில் அப்படின்ற ஒரு அழகான நகரத்தில் இருக்கிறோம். இங்கே இருக்கிற தெருக்கள், வீடுகள், நீர்நிலைகள், இயற்கைன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே நீர்நிலைகள் நிறைய இருக்கிறதுனால அந்த நீர்நிலைகளை சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறேன். அங்கே அந்த படகுகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ள மீன் பிடிக்கிறது, அப்புறம் கொண்டாட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஞாபகம் வருது. அவர் என்ன சொன்னார்னா வந்து டொரண்டோ வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட நகரம். அங்கே வந்து நீங்கள் வந்து உண்மையான கனடாவை பார்க்க முடியாது. இதுவே டொரண்டோவை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் வெளில போனீங்க அப்படின்னா வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் பசுமையாக, அப்புறம் நிறைய மலைகள், குன்றுகள், பாறைகள், அதுக்கப்புறம் நீர்நிலைகள், ஆறுகள், அதுக்கப்புறம் வயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கனடாவை வந்து டொரண்டோவுக்கு வெளியே தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் வந்து எனக்கு இப்போ வந்து நினைவுக்கு வருது. அது உண்மையும் கூட. இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இயந்திரத்தனமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து இது மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கும்போது மன நிறைவையும் தருது. அதனால் நீங்களுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே இது மாதிரி வெளியே போய் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையுமே வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வெகு விரைவில் சந்திக்கிறேன்.